ஹாய் எவ்ரி ஒன். நம்மளுடைய டீமில் நிறைய நபர்கள் இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு 5 நிமிடங்கள் உங்ககிட்ட உரையாடலாம் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம கிரிப்டோ கரன்சியில் இறங்கலாமா இறங்க வேண்டாமா அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கலாம். அது முழு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ, ஒரு ½ hour வீடியோ நம்ம பிறகு போடுவோம். இப்போதைக்கு ஒரு 5 minutesல சம் புரிகிற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கும். இப்போ பணம் பண்ணுது, பணத்தை பார்க்குது, பணத்தை மல்டிபிள் ஆகுது அப்படின்ற ஒரு ஆசையில் நிறைய நபர்கள் பணத்தை மட்டுமே மையமாக வச்சு பண சுழற்சி முறையில் பணத்தை ரெட்டிப்பாக்குறாங்க, மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் என்ன ஆசை வருது அப்படின்னா, நம்ம பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் வருது. அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இந்தியாவில் வந்தது. இப்போ ஒரு அதிகபட்சமாக ஒரு 6 to 7 ஆண்டுகளாக கிரிப்டோ மோகம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சியில் முதலீடு போடலாமா போட வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி, கிரிப்டோன்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்ற விஷயங்கள் அதில் ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் உள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்போ முதல் விஷயம், கிரிப்டோ இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஃப்யூச்சர் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கிரிப்டோவுக்கு மாற போகிறாங்க. அதில் எந்த வகையான சந்தேகம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கிரிப்டோ கரன்சி இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த கிரிப்டோ நல்லதா கெட்டதா அந்த கேள்விக்கு பதில் கிரிப்டோ அப்படின்றது நல்லதா கெட்டதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு கைக்கு கை மாறும் பணமே அப்படின்ற ஒரு பணம் ஒன்று கையில் வச்சுருக்கிறோம். இந்த பணம் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 100% நல்லது தான். நீங்கள் எப்போ பணம் நல்லதோ, இந்தியன் மணி எப்போ நல்லதுன்னு சொல்கிறீங்களோ, டாலரும் நல்லது, கிரிப்டோ கரன்சியும் நல்லது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பணங்களும், அத்தனை கரன்சியும், அத்தனை கிரிப்டோ கரன்சியும் நல்ல விஷயம். ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேணும். இப்போ உங்களுடைய பணத்தை முதலீடு போட்டு உங்களுடைய பணத்தை மல்டிபிள் ஆக்க நமக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் நம்மளுடைய கிரிப்டோவிலையும் பணத்தை போட்டு பணத்தை மல்டிபிள் ஆக்கிற ஆசைகள் உண்டு. இதுவும் சாத்தியமான விஷயங்கள். அப்போ இதில் நிறைய நபர்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, பாதுகாப்பு இருக்குதா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இப்போ பாதுகாப்பு கிரிப்டோவில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் நான் சொல்கிற ஐடியா வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய பணம்ன்றது